வெல்கம் டு வெரி ரிவ்யூ. இந்த வீடியோவில் அமேசான் பிரைம் வீடியோஸில் இப்போ வெளிவந்திருக்கக்கூடிய ஷி ரைட்ஸ் அ ஷார்ட் கன் திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த உள்ள பார்க்க போகிறோம். இந்த திரைப்படம் வந்து தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான சஸ்பென்ஸ் த்ரில்லர் திரைப்படம் அப்படின்னு கூட சொல்லலாம். இதில் இந்த படத்தோட கதையை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் வரக்கூடிய பொண்ணு, ஸோ ஒரு 10 வயசு பொண்ணை காட்டுறாங்க, இன்ட்ரோ பண்ணுறாங்க. இந்த பொண்ணு பேர் வந்து பாலி. ஸோ இவங்க அம்மா வந்து இவளை பிக்கப் பண்ண வருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. ஆனால் வந்து பிக்கப் பண்ண வந்தது இவங்களோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலில் இருந்து இப்போ தான் வந்து வெளியே வந்திருக்கிறாரு. இவ கொஞ்சம் ஷாக்கில் தான் இருக்கிறா, இருந்தாலும் அப்பா தானே அப்படின்னு சொல்லி அவங்க கூட காரில் ஏறி ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் ஒரு ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா ரூம் எடுக்கிறாங்க. அன்றைக்கி நைட்டு அப்பா தூங்கினதுக்கப்புறம் நியூஸில் கேட்கும் போது தான் ஒரு சில விஷயங்கள்லாம் இந்த பொண்ணு பார்த்து தெரிஞ்சுக்கிறா. நியூஸில் வந்து இந்த பொண்ணை வந்து கிட்னாப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான நியூஸும், இவங்களோட அப்பா அம்மாவை வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இவங்களோட அம்மா அதோட ஸ்டெப் டாட் இவங்க 2 பேரையும் வந்து பார்த்திங்கன்னா கொலை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓடுது. ஆனால் இவங்க அப்பா தான் கொலை பண்ணியிருக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி தெரில. ஆனால் இந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அப்பா கொலை பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்புகிறா. ஸோ இதுக்கப்புறம் இந்த கதையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்கள் என்ன, இந்த பொண்ணோட அம்மா அப்பாவை கொலை பண்ணது யார், இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட கதைக்களமாக இருக்கும். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன், ஒரு மாதிரி ஸ்லோவாக நகர்ற மாதிரி இருக்கும். ஆனால் சூப்பராக இருந்துச்சுங்க. எனக்கு இந்த படம் ஸ்டார்ட் ஆன விதத்துலேருந்து சூப்பராக நரேட் பண்ணி கொண்டு போயிருக்கிறாங்க. ஏன்னா சின்ன சின்ன எமோஷன் சீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆச்சு அப்படின்னாலே அந்த படம் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. இந்த படத்தில் அந்த குட்டி பொண்ணும் அப்பாவும் பண்ணக்கூடிய ஒவ்வொரு எமோஷன் சீன்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாமே நல்லா இருந்துச்சு. அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பாண்டிங் தான் முக்கியமாக வந்து நல்லா ஒர்க் ஆகிருக்குன்னு சொல்லுவேன். அப்படி படம் பார்க்கும்போது ஒரு யதார்த்தமான ஒரு ஃபீல் அப்படி நகர்ந்து போகுது அப்படின்னாலே அந்த படம் நம்மக்கிட்ட ஈஸியாக கனெக்ட் ஆயிரும். அப்படி இந்த படம் எனக்கு ஈஸியாக கனெக்ட் ஆச்சு. இந்த பொண்ணாக பண்ணியிருக்காங்க பார்த்திங்களா, ஸோ அந்த பாலி அப்படிங்கிற பொண்ணு, அந்த பொண்ணோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. சட்டலாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த பொண்ணை வச்சு வரக்கூடிய ஒவ்வொரு சீனுமே நல்லா வேல்யூபுளாக இருந்துச்சு. ஸோ அந்த முடி வெட்டுற சீனில் இருந்து ஒவ்வொரு சீனை தனித்தனியாக சொல்லலாம். இந்த படத்தில் இருக்கக்கூடிய எல்லா சீன்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி அந்த பொண்ணோட அப்பா வரக்கூடிய நம்ம கதாநாயகனோட கேரக்டருமே சூப்பராக இருந்துச்சு. அவரோட பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த பொண்ணுக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்களை கற்றுக் கொடுப்பாப்புல, அந்த பேட்டை வச்சு எப்படி அடிக்கணும், எங்கே அடிக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்து சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் கரெக்டாக அவங்க எங்கே அப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிறதுமே நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நல்ல ஆக்ஷன் பிளாக்லாம் இருக்குது, அதெல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. மொத்தத்தில் என்னை பொறுத்தளவுக்கு ஒரு சூப்பரான படம். ஆனால் விறுவிறுப்பாக போகணும், ஒரு என்கேஜிங்கான ஸ்க்ரீன் ப்ளே தான் வேணும், அதிரடியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் செட் ஆகாது. ஆனால் நிறுத்தி நிதானமாக பார்க்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தரமான படம்.